பேசுறதுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே அடுத்து நம்ம அனுமதிக்கப்படுறோம். ரகசியா நெருங்கிய தோழி ரகசியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம், பெரியவங்களுக்கு பாம் பற்றி. எல்லாருக்கும் வணக்கம், பெரியவங்க எல்லாருக்கும் பாம் பற்றி. நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தாராமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க பிடிக்காத ஆள் யாருமே இல்லை. இப்போ வந்திருக்கவங்க கூட கம்மி தானே எனக்கு தெரிஞ்ச அந்த கேம்ஸ்லேயும் அவங்களோட இதில் கூட செம்ம க்ரௌடு. ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க ரொம்ப நல்லவங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா எந்த டைமாக இருந்தாலும் 1லேருந்து விடிய காத்தால 6 மணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைமான்னா உடனே ஓடி வந்து அதை பார்ப்பாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப, அது எங்களுக்கு பெரிய ஒரு இதுவே சொல்லலாம், யானை பலன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ எங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம். எங்க ஸ்டேஜில் இருக்கிற எக்ஸாம்பிள் சுஜி, கவி, இப்போ இவங்களாம் எங்கள் குட் பாய் தான். நாங்களாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோன்றத நாங்கள் எப்படி தெரிவிக்க போகிறோன்றது தெரியல. அதனால இந்த போராட்டத்துக்கு கலந்துருக்கிறோம். அதனால கடைசியாக மௌன அஞ்சலி செலுத்துறப்ப நாங்களும் செலுத்துவோம். 5-6 நாட்களாக ஓடி இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சவர் அவசர வார்த்தை 1 நிமிடம். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இங்க ஒண்ணு திரண்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பலவித சர்ச்சைகளுக்கு நடுவில் நீங்க உங்களோட ஒற்றுமை காட்டணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஒன்னா திரண்டிருக்கோம். எனக்கு தாராவோட அவ்வளவா பழக்கம் இல்லை, பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அவ்வளவா கிடைக்கல. ஆனா ஒரு திருநங்கை எழுந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவளுக்காக ஒரே ஒரு 2 வரி மட்டும் பாடுறேன். நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர் மீதும் அறிவுடன் எம்மை படைத்தார் எறிவதுண்டோ. நன்றி. இது ஒரு நாளைக்கு சின்ன திருநங்கை எல்லாம் இப்ப அவங்கள தோழர் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேலுக்கு இந்த மாதிரி மரணத்தை தயவு செய்து கையில் எடுக்க கூடாது. நம்ம எப்படித்தான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்கெல்லாம் வந்திருந்தோம்னா இன்னைக்கு உலகத்துக்கு இப்படி எடுத்துக்காட்ட இருப்போமா? அது மாதிரி நீங்கெல்லாம் ஒருத்தரும் ஒரு மோகனாவா வாழணும், ஒருத்தரும் ஒரு கெஞ்சமாவா இருக்கும், ஒருத்தரும் ஒரு நாயக்குகளா வாழணும். சமுதாயத்துல சாம்ராஜ்யத்துல நம்ம உருவாக்கி வச்ச நம்ம செயற்பாடு எல்லாமும் முறியடிச்சு போயிடும். தாரா போன மாதிரி நம்ம மறந்துடக்கூடாது. தயவு செய்து எத்தனை ஒரு துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று முன்னே நம்ம போராடணும். ஜனநாயகத்துல நம்ம மனிதரா வாழ்ந்து காட்டணும். தயவு செய்து இந்த மரணத்தை கையில எடுக்கவே கூடாது. அவங்க எடுத்துட்டால் அந்த திருநங்கைய இனிமேலுக்கு தயவு செய்து தாராவை மாதிரி நாங்க வந்து அணுக மாட்டோம். அவங்கள மொத்தம் திருப்பி கூட பார்க்க மாட்டோம். இது எனக்கு ஒரு வருத்தமா இருக்குது. எல்லா சின்ன திருநங்கைகளும் மனசை பெருத்துப்படுத்தி நாங்க உங்க வயசுல எவ்வளவு கஷ்டங்களை பார்த்திருப்போம். இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. ஜனநாயகத்துல நடக்க முடியாது, நடு ரோட்ல நாங்க வாழ முடியாது. நாங்க எந்த விதமான செயற்பாடு இல்லாதனால நாங்க இருந்து இன்னைக்கு வெளிச்சமா அப்படி வந்தோம். இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னா இதுக்கு நீங்க நல்லா இருக்கணும். யாருமே சாவக்கூடாது. இந்த சாவை கையில பிடிக்க கூடாது. ஆமா, இவங்களுடைய கைத்தட்டி நம்ம வரவேற்கலாம். 1 நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். கொலையா தற்கொலையா அப்படின்ற விசாரணையில தெரிய வரும். எதுவாக இருந்தாலும் மோகனம் அவங்க சொன்ன மாதிரி இந்த மரணம் கண்டிக்கத்தக்கது. திரும்பியும் இந்த மாதிரி ஒரு மரணம் நம்ம கம்யூனிட்டியில நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதோட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு தரணும்ன்றதும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மனிதர். மாலை வணக்கம். மன்னாமா அவங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். ஆனா ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு 3ஆவது வீடு தான்.
அவன் சின்ன பையன் இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து விளையாடிட்டு இருப்பான். ஏன் அவன் வந்து பொம்பளை மாதிரி இருக்காரு, கொஞ்சம் ஏதாவது கவுன்சிலிங் பண்ணி அவங்க வந்து ஜென்ஸ் மாதிரி மாற்றுங்க அப்படி ஃபீல் பண்ணாரு. அப்படிலாம் கிடையாதுமா, அது இயற்கையான விஷயம், நீ கவலைப்படாதீங்க, உங்க பாசம் தான் முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அண்ணனும் போக வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படி கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மனசுக்கு ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜமாத்தில் சேர்ந்த பிறகு எப்படி இருக்காரு எல்லாம் விசாரிப்பாங்க. அந்த அம்மா இந்த நியூஸ் கேட்டு அழுது கூட மனசு ஏன்னா கிட்ட 9 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எங்கள் ஆஃபீஸ் மூலிமா எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தோம், அந்த பையன் ஓடிட்டான், கவலைப்பட எங்கே இருந்தாலும் உங்களுக்கு காண்டக்ட் இருந்தால் போகிறோம், அன்பு காட்டுங்க. அதே மாதிரி அன்பு காட்டினாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுடைய அன்பு பாசம் காவல்துறையே சொன்னாங்க, அப்படியே அன்பானவர், நான் சொன்னபடி ஓடிடுவாங்க, நீ ஒபே பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு என்னுடைய ஆத்மா சாந்தியாக ஆத்மா சாந்தியாக நான் அஞ்சலி ஒரு நபர். இவர் வந்து இப்போ சமீபத்தில் பெங்களூர்ல இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடந்தது தாராவுக்காக. அங்கேயும் அருமையான ஒரு நாடகத்தை போட்ட ஒரு தோழர் நீங்க நிறைய பேசுவீங்க, ஆனால் 1/2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதுவும் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு இது போய் சேரணும். இப்போ உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய 2 நிறுவனங்கள் தாராவிற்காக அவங்களுடைய இறப்பிற்கு நீதி கேட்டு ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் நடந்துட்டு இருக்கு. நேத்து நடந்தது, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய அதாவது வந்து இந்த இறப்புக்கு வந்து என்ன காரணம்ன்றது வந்து நம்ம ஒரு சைட்ல இருக்கோம், இன்னொருத்தங்க இன்னொரு சைட்ல இருக்காங்க. இதுக்கு நடுவுல பேலன்ஸா என்ன நடந்ததுன்ற கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை தயார் பண்றதுக்காக 2 நிறுவனங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நடக்கும். அதுக்கான நீதியும் நியாயமும் நமக்கு கிடைக்கும்ன்றத வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. மிஸ் யூ தாராமா. இந்த இறப்பு ரொம்ப கொடூரமானது. இன்னும் எத்தனை லத்திகளுக்கு கீழே, எத்தனை பூட்ஸுகளுக்கு கீழே நம்மளை அடக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக நம்மளோட குரல் உயரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது ஒரு சின்ன போராட்டம் கிடையாது, இது தொடரணும். இன்னும் நிறைய திருநங்கைகளுக்கான விடியலா இது அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தொடர்ந்து தாராவினுடைய மரணத்தை தொடர்ந்து நான் இந்த இடங்களில் இருந்தேன். நிறைய சம்பவங்களை அந்த கண்ணிலையும் நான் பார்த்தேன். அனைவரும் அமைதியாக இருந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுவேன். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உதாரணத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய பேச்சை நான் முடிக்க விரும்புறேன். பத்ரா அப்படிங்கிற ஒரு நாயை ஒரு பையன் ஒரு மாடி மேல இருந்து தூக்கி கீழே விசிறி அடிச்சுட்டான் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அந்த நாய்க்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்து காம்பன்சேட் பண்ண இந்த சமுதாயம் ஒரு சக மனுஷி தீயில தன்னுடைய உடலை எரிச்சுக்கிட்டு இறந்து கிடக்குறான், கேட்கறதுக்கு நாதியற்றவளா கிடக்குறான். இந்த சமூகத்துல இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா? ஒரு நாய்க்கு இறக்கப்படுற உங்க மனசு, ஒரு மரத்துக்கு இறக்கப்படுற உங்க மனசு, ஒரு விலங்குக்கு இறக்கப்படுற உங்க மனசு, உங்களை போல உன்னை போல அவனை போல 8 சாணு ஒசரமுள்ள மனுஷங்கடா. நாங்க மனுஷங்கடா. எங்களை போல மனுஷங்களுக்கு ஏன் இறக்கப்படல? இந்த பொது சமூகம் ஏன் எங்களுக்காக குரல் கொடுக்க வரல? அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், இயக்கங்கள், நானும் தமிழ் தேசிய போராட்டத்தில் இருந்திருக்கிறேன், இலங்கை தமிழர் போராட்டத்தில் இருந்திருக்கிறேன், நிறைய சமுதாய பொது உடைமை தேசிய போராட்டங்கள்ல இருந்திருக்கிறேன். அத்தனை போராட்டங்களே நான் போய் நின்று இருக்கிறேன். ஆனா இந்த பாலியல் மற்றும் பாலியல் சிறுபான்மையினர் உரிமைக்கான போராட்டங்கள்ல இந்த இயக்கங்கள்லாம் எங்கேயோ போச்சு. பொது உடைமைன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கிற இயக்கங்கள்லாம் யாருமே குரல் கொடுக்க வரல. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடா இருக்கு. இனியாவது இந்த சமுதாயம் திருந்தணும், இவங்களையும் ஒரு மனுஷங்களா மதிக்கணும், இவங்களும் நம்மளை போல இதே சதையும் ரத்தமும் ஓடுற மனுஷங்க தான் அப்படின்னு நினைச்சு இவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இங்க முன்வைத்து விடைபெறுகிறேன். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில இருக்கிறவங்க இருந்தாலும் சரி. பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில தாராமாவை தெரியாது. அவங்க இறந்தப்பதான் வந்து நான் அவங்கள பார்த்தேன். அவங்கள பத்தி மற்றவங்க சொல்ற விஷயங்களை கேட்கும் பொழுது வந்து ரொம்பவே வந்து நான் பூரிச்சு போயிருந்தேன். அதாவது ஒரு திருநங்கை வந்து பாலியல் தொழில் தான் பண்ணணும், பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து இவங்க வந்து மற்றவங்களுக்கு, அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க வந்து ஆற்றின உதவிகளும் செய்த உதவிகளும் ரொம்பவே நிறைய இருக்குது. இது வந்து ஒரு திருநங்கை, அவங்க ஒரு திருநங்கைன்றத ஓரமா வச்சுட்டு அவங்க ஒரு சக மனுஷியா ஒருத்தவங்க வந்து இறந்திருக்கிறாங்க ஒரு மர்மமான முறையில அப்படின்றத வந்து நம்ம ஏன் யாரும் கேட்கறது இல்லை அப்படின்றது தான் இங்க வந்து என்னோட வருத்தமா இருக்குது.
அதை வந்து நம்ம அவங்க திருநங்கைன்னு பார்த்து திருநங்கைகளுக்குள்ள மட்டும்தான் அவங்க தான் திருநங்கைகள் வந்து திருநங்கைகளுக்காக தான் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரோட்ல இருக்க ஒரு மனுஷனும் சக மனுஷி வந்து இறந்துட்டா அப்படின்றத மனசுல வச்சுட்டு நம்ம இதை கேட்டாலே இந்த விஷயம் இவ்வளவு பெருசா ஆகியிருக்காது. அது ஒண்ணுதான் என்னோட மன வருத்தம். நன்றி. ஆனா நாங்க வந்து வாழ்றது வந்து பெங்களூர்ல தான் வாழ்றோம். இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஷாக். இது இந்த மாதிரி இது ஏன்னா அவங்க தாரான்றவங்க பெங்களூர்லயும் வந்து வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருப்பா, ரொம்ப இது பண்ணுவா, செல்லம், ஒரு இதுன்ற மாதிரி இருக்க மாட்டா, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த டெத் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 ஷாக். நான் ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். நான் அதாவது இது யார் மனசையும் நான் புண்படுத்தணுன்றதுக்காக இல்லை, ரெண்டு வரிகள் மட்டும் சொல்லணும். எங்கள் மனதில் அம்பு விடும் காவலர்கள், எட்டு நின்று தொட்டு விடும் தூரம் தான் நம்ம உறவு, எட்டி நின்று எங்களை சுடுவது ஏனோ, தொட்டு விடும் தூரம் தான் நம்ம உறவு, எட்டி நின்று எங்களை சுடுவது ஏனோ. நாங்க உங்களை சகோதரங்களை பாக்குறோம், சகோதரிகளை பாக்குறோம், எல்லாமே இதுவாக தான் இருக்கிறோம். தயவு செஞ்சு நாங்க ஒரு மனுஷங்க தான், ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே இதுவா இருக்குது, அதை பத்தி எந்த இதுவும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே சொல்றேனே, இந்த மரணம் வந்து எங்களால வந்து தாங்கவே முடியல. நாங்க அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் எங்களால தாங்க முடியல. ஓகே, பேச சொல்லி வாய்ப்பு என் மூத்த திருநங்கை எல்லாருக்கும் நன்றி. நான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி இன்னும் யாருக்கும் இந்த மாதிரி நேரக்கூடாது, நடக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பேச தெரியாது, அதனால நான் நன்றி தெரிஞ்சு விடைபெறுகிறேன். நன்றிம்மா. பெரியவங்களுக்கெல்லாம் பாம்பத்தி தாராமா இருந்தது வந்துட்டு எங்களுக்கு பெரிய, நாங்கள் ரொம்ப பெரிய மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்துட்டு எந்த நேரம் எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கூட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாப்பா, நம்ம லைஃப் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அவங்க பின்தாயமாக வந்திருக்காங்க. நிறைய திருநங்கை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க பின்தாயமாக வந்திருக்காங்க. ஏதோ ஒரு அழுதாலும் இதுனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து கண்ணு உடைப்பாங்க. நாங்கள் வந்து சண்டை போட்டுப்போம், தாராமா என்னமா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா கூட நாங்கள் அவங்கள திட்டினா கூட அடுத்த 2வது நிமிஷம் வந்து என்ன பாப்பா அம்மா இப்படி திட்டியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ கேஷுவலாக அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க இறந்தது வந்துட்டு எங்களால இன்னும் சகிச்சிக்கவே முடியல. அவங்க இறந்துட்டாங்கன்னு கூட எங்களுக்கு அந்த ஞாபகம் கூட இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கொலையா தற்கொலையா எங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு தெரியற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போராட்டத்துல கலந்துக்கணும். மறுபடியும் எத்தனை போராட்டம் வச்சாலும் எல்லா திருநங்கைகளும் வந்துட்டு எங்க அம்மாவுக்காக நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது இந்த மரணம் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல எந்த மரணமும் தாராமா மாதிரி கொடூரமான முறையில யாரும் இருக்கக்கூடாது. அவங்க நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சு இருந்தாதான் அது சாவு. பாதில செத்த சாவு கிடையாது. I miss you தாராமா. Thank you.